குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூவை நம்ம தான் பார்த்துருப்போம். கிணற்று பாசன தாவரம், இல்லைன்னா தாத்தா தலைவட்டி அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. இதுக்கு இலைகளை பறித்து அரைச்சி சாறு எடுத்திங்கன்னா சின்னதாக க்ரீன் கலரில் பச்சை கலரில் சாறு வரும். அதை எடுத்து கையில் காலில் வெட்டுக்காயம் வந்துருந்துன்னா ரத்த காயம் கூட தொடச்சிட்டு இந்த சாறை விட்டிங்கன்னா அதிசயமாக உங்களுக்கு அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ அது அப்படியே இந்த காயம் ஆறிடும், காஞ்சி போயிடும். அதே மாதிரி பல்வலி வந்ததுன்னா இந்த பூவை நல்லா மெல்லணும். அந்த பல்வலி எங்கே இருக்கோ அந்த இடத்துல மென்னிங்கனாக்கா இந்த சாறு அந்த உள்ள பல்லில் இறங்கணும். இறங்கின பிறகு வேணால் பூவை துப்பிக்கலாம். நீங்கள் தெரியாமல் ஒடுங்கிட்டாலும் தப்பு கிடையாது. துப்பிட்டோன்னா பல்வலி அதே உடனே மாதிரி அந்த மாதிரி குணம் ஆயிரும். மொத்தத்தில் இந்த செடிக்கு புண்களை, அடிப்பட்ட காயங்களை குணமாக்குற ஒரு சக்தி இருக்குது. அதனால் இதை அலட்சியமாக நினைக்க வேண்டாம். பார்க்குற இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா இதை பயன்படுத்திக்கிடுங்க. உங்கள் வீடுக்கிட்ட, தோட்டத்தில், செடியில் எங்கேயாவது வளர்ந்துருந்துன்னா தொட்டியில் இதை பிடுங்கி போடாதீங்க. அது இருக்கட்டும். அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா? நல்ல டிப்ஸ் நினச்சிங்கனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.